போன வருஷம் ஐஇசிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டிமாண்ட் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 2027 இந்தியா ஈவினிங் டைமில் பவர் கட்ஸை ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத போன மாதம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் தயாரிக்கக்கூடிய ஏசிகளில் 20 டிகிரி கீழேயும் 28 டிகிரிக்கு மேலேயும் டெம்பரேச்சரை ரைஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதனால கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இது மூலியமா நம்மளால நிறைய எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டாக தான் இருக்கா? அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்தியா எனர்ஜி அண்ட் கிளைமேட் சென்டர் இவங்க 2024 ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கலில் இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 2027 ஈவினிங் டைமில் இந்தியா பவர் கட்டை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 452 கிகாவாட் பவரை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் 215 கிகாவாட் கோல்ல இருந்தும் 195 கிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜிலிருந்தும் பேலன்ஸ் கேஸ் அண்ட் நியூக்ளியர் மாதிரியான ரிசோர்ஸ்ல இருந்தும் ஜென்ரேட் பண்ணுறோம். 2024 ஐஇசிசி ரிலீஸ் பண்ண ஆர்டிக்கலில் மே மாதம் தான் அந்த இயர்லேயே அதிக எனர்ஜி கன்சப்ஷன் நடந்திருக்கு. அந்த ஹை எனர்ஜி கன்சப்ஷன் நடந்த டைம்னு பார்த்தீங்கன்னா 3 PM to 4 PM அரௌண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 250 கிகாவாட் எலக்ட்ரிசிட்டி அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கப்படுது. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இதே மே மாதம் டைமில் கன்சப்ஷன் பண்ண அதிக எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 184 கிகாவாட். அப்படியே 2024 வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 கிகாவாட் கன்சப்ஷன் ஹையஸ்ட்டாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 60 கிகாவாட் பக்கம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதே வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி பத்தாமல் பவர் ஷார்ட்டேஜ் ஏற்படுற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே 2025 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2025 பீக் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 to 240 கிகாவாட்ஸ். என்னதான் லாஸ்ட் இயர்லேருந்து கன்சப்ஷன் கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இயர் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் கம்மியானதுக்கு காரணம் அன்சீசனல் ரெயின்ஃபால் தான். எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜை கவர்மெண்ட் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த ஐஇசிசி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்லேயே ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி மூலியமா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய பிளான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா கவர்மெண்ட்டால் இந்த டிமாண்டை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதே சொல்யூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்பர்ஸோட சொல்லணும் அப்படின்னா 2027 இந்தியா 100 to 120 கிகாவாட் அளவிலான சோலார் பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்லேருந்து பவரை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக 80 to 100 கிகாவாட் அளவிலான பேட்டரி ஸ்டோரேஜையும் இந்தியா உருவாக்கணும். இப்படி உருவாக்கினா மட்டும்தான் 2027 இந்த பவர் கட்லேருந்து இந்தியா தப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐஇசிசி ஏன் ரெனியூவபிள் எனர்ஜி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் தெர்மல் அதாவது கோல்லேருந்து தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சஜஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோலை வச்சு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா 5 to 8 வருஷம் வரைக்கும் ஆகும். இதுவே ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ்டு பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேயே உருவாக்கிடலாம். தெர்மல் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது உருவாக்குறது ஈஸிங்கிறதுனாலையும் கிளைமேட்டை கன்சிடர் பண்ணியும் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா இந்தியா ஸ்டெப் எடுத்தது 2030 கிட்டத்தட்ட 500 கிகாவாட் பவரை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நான் ஃபாசில் ஃபியூல்ஸான பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவதா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ஏசியோட டெம்பரேச்சர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ண வைக்கிறது. ஏசி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறது மூலியமா பவர் கன்சப்ஷன் கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10 to 15 மில்லியன் வரைக்கும் ஏசி இன்ஸ்டாலேஷனுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 2035 130 மில்லியன்லேருந்து 150 மில்லியன் வரைக்கும் புதுசாக ஏசி ரூம் இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படிங்கிற டேட்டா சொல்கிறாங்க. இந்த 150 மில்லியன் ஏசி ரூமுக்கு மட்டும் எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் நடக்கும் அப்படின்னா 180 கிகாவாட் எனர்ஜி. இது நாம் இப்போ தயாரிக்கிற ரெனியூவபிள் எனர்ஜியோட கிட்டத்தட்ட 85%. இதனால தான் ஏசியோட டெம்பரேச்சரை 20 டிகிரிக்கு கீழேயும் 28 டிகிரிக்கு மேலேயும் ரைஸ் பண்ண முடியாதபடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் நிறைய எனர்ஜியை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. மூணாவதா PM சூரியகார் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வீட்டு மேலே சோலார் ரூஃப் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சப்சிடரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வீட்டோட ரூஃப் டாப்பில் சோலார் வைக்கிறது மூலிமா அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை அவங்களே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட்டே ஒரு பெரிய லேண்ட் எடுத்து அதில் சோலார் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி சூரிய ஒளி மூலியமாக எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இது எனர்ஜி பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோட ஸ்டார்டிங் பாயிண்டாக குஜராத்தில் கவுடா ரெனியூவபிள் எனர்ஜி பார்க்குன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலாக இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்தியாவில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் என்ன, அதை சால்வ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தனாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.